ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் வச்சு 2 விசில். அது என்ன குக்கரில் வச்சு 2 விசில் அப்படின்னு யோசிப்பீங்க. கம்பில் நம்ம களி செய்ய போகிறோம். இதை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா 2 நாள் 3 நாளைக்கு கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது. அடுப்பு பக்கமே போக வேணாம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். களினா எனக்கு செய்யவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு களி தான். வாங்க பார்க்கலாம். 1 கப் கம்பை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச கம்பை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சுக்க. சுத்தமாக தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை கொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப வலுவலுன்னு தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்காமல் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ குருணையாக இருக்கணும். அதாவது கம்பு நல்லா குருணையாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு கம்பு ஊற வச்சோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு கம்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா சேர்த்துடலாம். தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம சொல்லித்தரேன் உங்களுக்கு. முதல்ல தண்ணியை ஒரு தடவை ஊற்றி கலந்துட்டு அந்த மாதிரிலாம் வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துருங்க. அவ்வளோதான். பாருங்க, கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். உப்பு நல்லா கரெக்டான அளவு சேர்க்க வேணாம். சும்மா லைட்டாக கொஞ்சம் அந்த உப்பு லைட்டாக டேஸ்ட்டு தெரிகிற அளவுக்கு பக்குவத்தில் கலந்துட்டு இப்போ கலந்து விடுவோம். நல்லா வேகட்டும். அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் லைட்டாக அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா அடி பிடிக்காது. நல்லா கெட்டி ஆகட்டும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டியெல்லாம் கம்பை நல்லா ஊற வச்சு தண்ணியெலாம் வடிச்சிட்டு உரலில் போட்டு இந்த மாதிரி குருணையாக வர மாதிரி இடித்து அதில் கம்மங்கூழ் செய்வாங்க. அதுவும் புளிக்க வச்சு செய்வாங்க. இன்றைக்கி கரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கூழ் காய்ச்சுற மாதிரி காய்ச்சுவாங்க. அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாருங்க, கெட்டி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, சூப்பராக கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டி ஆகிறப்பவே ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இதோடு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விஸ்கு வச்சு கலக்கிறேன்றக்காக நீங்களும் விஸ்கு வச்சு கலக்கணும்னு இல்லை. நீங்கள் கரண்டி வச்சே கலந்துக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் பாருங்கள் சூப்பராக இறங்கி வந்துருச்சு. இப்போ எடுத்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக இதாக தான் இருக்கும். தண்ணியாக கொலன்னு இருக்கும். நல்லா ஆற விட்டோம்னா நல்லா கெட்டியாயிரும். அதனால் இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆனால் லேசாக அந்த வெதுன்னு சூடு இருக்குது. மேலே ஆறினதுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடை பிடிச்சிரு மாதிரி இருக்குது. இதை சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சி போடலாம். நம்ம உருண்டை பிடிச்சும் வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட தண்ணி ஊற்றி நம்ம அப்புறமா கரைச்சி குடிக்கிறதுனா கூட குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி லேயரை பிரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம்னா 2-3 நாளைக்கு நம்ம எடுத்து கரைச்சி அப்படியே குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். குக்கரில் செய்கிறது ரொம்ப ஈஸி. இது களி எங்களுக்கு கூழ் செய்ய தெரியாது, களி செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை டெய்லியும் காலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் நல்லா தயிர் ஊற்றி கரைச்சி கொடுத்தோம்னா சூப்பராக குடிச்சிட்டு ஜம்முன்னு போயிடுவாங்க. இந்த வெயில் நேரத்தில் நல்லா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறதும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரே நாள் செஞ்சு வைங்க, 3 நாள் பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிஞ்சிடுன்ற மாதிரி அப்படி செஞ்சுக்கலாம். அப்படியே ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே கரைச்சி குடிக்கிறப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து ஒவ்வொருத்தருக்கு கரைச்சி கொடுத்துட்டே இருக்கலாம். இதில் அரிசி போடணும், அரிசி போட்டெல்லாம் காய்ச்சணும்னு இல்லை. ஏன்னா நம்ம குருணையாக தானே போடுறோம். அதனால் இதில் அரிசியெல்லாம் எக்ஸ்ட்ரா போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம காய்ச்சி குடிச்சிக்கலாம். அப்புறம் இன்னொரு டவுட் இருக்கும், ஒருவேளை இப்போ குடிக்கக்கூடாதோ நாளைக்கு தான் குடிக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாது. இப்போயும் குடிக்கலாம், நாளைக்கும் குடிக்கலாம், நாளான்னைக்கும் குடிக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம கரைச்சி குடிச்சிக்கலாம். சரி, தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா 2 நாளைக்கு அப்படியே இருக்கும் இல்லையா, அதனால நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம். தயிர் சும்மா அப்படியே ஒரு கரண்டி போட்டு கூடவே தண்ணியை ஊற்றுறோம், கலக்குறோம்.
கொஞ்சமாக உப்பு. நடா அந்த அக்கா கையில் போட்டு கலக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, கையில் கலக்குனா சீக்கிரமாக கலந்து பிடிச்சிடலாம். டீசெண்டாக என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி ஒவ்வொரு கிளாஸை ஊற்றி கொடுத்தோம்னா ஒரு கிளாஸ்னா 2-5 கிளாஸ் வரைக்கும் அப்படி அசால்ட்டாக போகும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா வத்தலெல்லாம் உங்களுக்கு வறுத்து மாங்காய் வத்தல் இந்த மாதிரி வடகம் இதெல்லாம் வறுத்து வச்சு அப்படியே எடுத்து குடிச்சிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவீங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கேஸ் பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எதுவுமே சைடிஷ் கூட தேவையில்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை போட்டு எடுத்து குடிச்சிக்கலாம். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.